வணக்கம். தினமடை செய்தி. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள கருங்கல்மேடு கிராமத்தில் ஏரி நிரம்பி சாலையில் செல்லும் தண்ணீரால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் தவித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஏரிகள் நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் பென்னாகரம் அருகே உள்ள கருங்கல்மேடு கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கருங்கல்மேடு கிராமத்தில் இருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் பென்னாகரம் பகுதிக்கு சென்று வருகின்றனர். மேலும் கிராமத்தில் இருந்து கூலி வேலைக்கு தினந்தோறும் ஏராளமான மக்கள் சென்று வருகின்றனர். கருங்கல்மேடு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை வசதி இல்லாமல் குண்டும் குழியுமான நிலையில் சாலை உள்ளது. இப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் 20 வருடங்களாக இந்த பாதையில் தான் சென்று வருவதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் பென்னாகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பென்னாகரம் அருகே உள்ள கருங்கல்மேடு, நாகனூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இடையே கருங்கல்மேடு ஏரி நிரம்பி கருங்கல்மேடு கிராமத்தில் செல்லக்கூடிய சாலையில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கருங்கல்மேடு கிராமத்தில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கிராமத்தில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கடந்த 2 வருடத்திற்கு முன்பு இதேபோல் கருங்கல்மேடு, நாகனூர் ஆகிய கிராமங்களுக்கு நடுவே உள்ள ஏரி நிரம்பியதால் இது குறித்து கடந்த முறை இருந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்ததாகவும் அதற்கு அரசு அதிகாரிகள் பாலம் அமைத்து சாலை அமைத்து தருவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது 2 வருடம் ஆகியும் எங்கள் கிராமத்தை கண்டு கொள்ளாமல் உள்ளனர் என்றும் இதனால் மழைக்காலங்களில் ஏரி நிரம்பி சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் எங்கள் அடிப்படை வேலைகள் அனைத்தும் பாதிக்கப்படுவதோடு எங்கள் கிராமத்தில் இருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் பால் எடுத்து சென்று கரடு முரடான பாதையில் நடந்து சென்று தான் பாலை ஊற்ற வேண்டிய நிலை உள்ளது என்றும் தற்போது ஏரி நிரம்பி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அனைவரும் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் கிராமத்திலேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்கின்றனர். மேலும் கிராமத்தை விட்டு வெளியேற 2 வழித்தடங்கள் இருந்தாலும் கூட 2 வழித்தடத்தில் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் ஒரு வழித்தடத்தில் மரக்கட்டை அமைத்து நடந்து செல்லும் நிலை உள்ளது என்றும் இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் எங்கள் பிள்ளைகளின் படிப்பும் பாதிக்கப்பட்டு வருகிறது என்றும் மேலும் இது குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து எங்கள் கிராமத்திற்கு செல்லக்கூடிய கரடுமுரடான சாலையை சீரமைத்து புது சாலை மற்றும் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். தினமடை செய்திகளுக்காக நமது தினமடை யூடியூப் ஆசிரியர் சந்துரு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஐகான் பண்ணிக்கோங்க.